இன்னைக்கு நம்ம அஜித் நடிச்ச விடாமுயற்சி படத்தோட ஒரிஜினல் கதைய தான் வந்து பார்க்க போறோம். இந்த படத்த பேஸ் பண்ணி தான் வந்து விடாமுயற்சி படத்த வந்து எடுத்திருக்காங்க. பட் தமிழ்ல நெறைய விஷயங்கள வந்து புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷ் படம் பெரும்பாலும் 1 1/2 மணி நேரத்தில முடிஞ்சிரும். பட் தமிழ்ல வந்து பாட்டு, அதுக்கப்புறம் லவ் சீன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாரி வந்து ஆட் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து பிரேக் டவுன் 1997ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி தான். படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் கார் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு ரோடு வழியாலயே வந்து போயிட்டுருக்காங்க. தொடர்ந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்குமே வந்து டயர்டா தான் வந்து இருக்கு. ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவரு வந்து சரி நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி திரும்பி வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து எடுக்க போறாரு. எடுத்துட்டு திரும்புன வேகத்துக்கு வந்து ஒரு வண்டி வந்து கிராஸ் ஆகுது ரோட்ல. அத வந்து இடிக்கிற மாரி வந்து போனாரு. பட் இருந்தாலும் டக்கு டக்குன்னு திருப்பி வந்து சமாளிச்சுட்டாரு. இவரு ஸ்டீயரிங் ஆட்டுன வேகத்துக்கு இவங்க ஒய்ஃப் வந்து எந்திரிச்சு, "என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல இந்த மாரி ட்ரிங்க்ஸ் எடுக்கலான்னு போனா, அப்படி டக்குன்னு திரும்புறதுக்குள்ளார ஒரு செகண்ட்ல ஒருத்தன் வந்து குறுக்க வந்துட்டான்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "சரி, சரி பரவால்ல. நீங்க ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறதுனால வந்து டயர்டா இருப்பீங்க. நம்ம எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம பக்கத்துல ஏதாவது கடைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு போலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு பெட்ரோல் பங்க் வருது. அங்க போயிட்டு வந்து பெட்ரோல் போட்டு பக்கத்திலேயே ஒரு கடை ஒண்ணு இருக்கும். அந்த கடையில பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு கார் வந்து இடிக்கிற மாரி வந்து போனாங்கல்ல, அந்த காருக்காரவங்களும் வந்து இதே பெட்ரோல் பங்க்கு தான் வந்து வராங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிருக்காங்க. அப்ப இவர்கிட்ட வந்து பேச்சு குடுக்குறாரு. நைஸ் கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? குறுக்க யார் வந்தாலும் வந்து விட்டு ஏத்திருவீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பேசுறாரு. இல்ல சாரி இதுக்கு முன்னாடி இந்த மாரி வந்து நடந்ததில்ல அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. சரி ஓகே. இதுக்கப்புறம் இந்த மாரி வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து போறாரு. ஒய்ஃபும் வந்து எதித்தாப்புல வந்து வராங்க. அவங்க கிட்ட ஹலோ மேடம் பார்த்து போங்க எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போறான் அப்படின்ற மாரி வந்து நக்கலா சொல்லிட்டு வந்து போறாங்க. உடனே யார் அவன்? ஏன் இந்த மாரி பேசிட்டு போறான்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அத விட்டு தள்ளு அவன் அந்த ஓட்டர் ட்ரக்குக்காரன் தான் குறுக்க வந்தானே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி மறுபடியும் வந்து போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது இவங்க வாங்கின ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெஸ்ட்ல நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு $90,000 அதாவது கிட்டத்தட்ட ரூ. 80,00,000 இந்திய மதிப்புக்கு வருது. அது வந்து நீங்க வந்து வின் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா வந்து டாலர்ஸாவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து 90,000 டோனட்ஸாவும் வந்து வாங்கிக்கலாம். டோனட்ஸ்னா வந்து வடை மாரி வந்து ஒரு பன் மாரி இருக்கும். அதுதான் வந்து டோனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வின் பண்ண அந்த காச வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு கார்லேருந்து ஒரு சத்தம் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல என்னால ஸ்டீயரிங் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்தில கார் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து நடு ரோட்லயே வந்து வண்டி நின்னுடுது. சரின்னு காரோட போனட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா வந்து புரியல. சரி யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கலாமேன்னு மொபைல் எடுத்து பார்த்தா டவரே வந்து கிடையாது. நடு பாலைவனத்துக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. பெருசா வந்து டவர் இல்ல. சரி ஏதாச்சும் வண்டி வரும் லிஃப்ட் கேட்டு வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வண்டி வருது. பட் இவங்கள கண்டுக்காம வேகமா வந்து போயிடுது. பட் கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி இவங்கள பார்த்து வந்து நின்னுட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு லாரி ஒண்ணு வருது. இவங்க கை காமிச்ச உடனே அந்த லாரியும் வந்து நின்னுது. டிரைவர் இறங்கி வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இவங்க பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இன்ஜின் ஹீட் ஆயிருக்கும். அதான் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ரோடு ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்திருப்பீங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என் கூட வந்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்து ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும். அங்க போயிட்டு நீங்க ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரக் வச்சு உங்க வண்டிய டோ பண்ணி மெக்கானிக்கிட்ட கூட்டு போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் இது வந்து புது காரு விட்டு வர முடியாது. நான் வேணா இன்ஜின் கூல் ஆன பிறகு வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரக் டிரைவர் வந்து கிளம்புறாங்க. அப்போ ஒய்ஃப் சொல்றாங்க, "இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. நான் வேணா அந்த ட்ரக்ல போயிட்டு வந்து ஃபோன் பண்ணி வண்டிய அனுப்பிச்சு விடுறேன். வண்டி அனுப்பிச்சுட்டா சாப்பிட்டு வெயிட் பண்றேன் உங்களுக்காக." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அது கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நீ போயிட்டு வா." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. வண்டி வந்து மறுபடியும் வந்துட்டு நிக்குது அந்த லாரி. அதுக்கப்புறம் வந்து "வண்டியில நெறைய இடம் இருக்கே. உங்க ஹஸ்பண்டையும் வந்து கூட்டிட்டு வாங்களேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல பரவால்ல அவரு இங்கேயே இருக்கணும்னு சொல்றாரு." அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. இந்த லாரிய பார்த்த உடனே இவங்கள பார்த்துக்கிட்டே ஒரு வண்டி நின்னுச்சுல்ல, அந்த வண்டியும் வந்து கிளம்பிடுச்சு. இவங்களும் வந்து டோ பண்றதுக்கு வண்டி கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வந்து வரவே இல்ல. இவங்களுக்கு லைட்டா வந்து ஒரு மாரி வந்து ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா வந்து வண்டிக்கு அடியில வந்து பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒயர் வந்து விட்டு போயிருந்துச்சு. அத வந்து கனெக்ட் பண்ண உடனே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டி எடுத்துட்டு அது பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன கடைக்கு வந்து போறாங்க.
அங்க போய் பார்த்தா இவர் ஒய்ஃப் வந்து காணோம். சரி ஓகே கவுண்டர்ல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஒய்ஃப் வந்து இந்த மாரி வந்து கருப்பு முடியா இருக்கும். இந்த மாரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நீங்க பார்த்தீங்களா? இங்க வந்தாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்ல இங்க நெறைய பேர் வந்து போறாங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல அது ஒரு ரொம்ப பெரிய லாரி. ஒரு 10 டயர் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார தான் வந்திருப்பாங்க. அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கடையில சாப்பிட வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்டலாம் வந்து கேட்குறாங்க. இந்த மாரி இவங்க ஒய்ஃப் வந்து காணாம இந்த மாரி லாரியில வந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாரி இருந்தாங்க. யாராச்சும் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே வந்து தெரியல அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இவருக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மாரி ஆயிடுது. அப்ப அந்த கடையில ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, "உன்னோட ஒய்ஃப் வந்து யார் கூடயாவது ஓடி போயிருப்பான்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி வந்து நக்கலா வந்து சொல்றாங்க. அத இவரு கண்டுக்காம வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு தோணுது, "ஒரு வேளை இங்க வேலை செய்ற யார்கிட்டயாவது வந்து ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருப்பாங்களோ பக்கத்துல" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு வந்து கேட்குறாரு. அப்ப ரிசப்ஷன்ல இருக்கிறவர் சொல்றாரு, "இல்ல அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. ஏன்னா நான் இங்க ஒரு ஆள் தான் வந்து ஒர்க் பண்றேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அப்ப பக்கத்துல வேற ஏதாச்சும் கடைக்கு தான் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இதே மாரி வேற ஏதாவது கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அந்த மாரி எந்த கடையுமே வந்து இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. சரி இத தாண்டி வேற ஏதாச்சும் கடை கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அது ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை என் ஒய்ஃப் இங்க வந்தாங்கன்னா வந்து நான் இந்த மாரி வந்துட்டு போனேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து அந்த 20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடை இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரு வண்டிய எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஒய்ஃப் ஏறி போன அந்த ட்ரக் வந்து இவரு பார்க்குறாரு. சரி உடனே வந்து போயிட்டு வந்து அந்த ட்ரக்க நிப்பாட்ட சொல்றாங்க. அவன் வந்து கண்டுக்காம வந்து போயிட்டே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் இவனு ட்ரக்க மறைச்சு வந்து வண்டிய நிறுத்தி வந்து இந்த மாரி வந்து கேட்குறாங்க. "யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி தெரியாத மாரி வந்து பேசிட்டு இருக்கான். "இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த மாரி வண்டி ப்ராப்ளம் ஆனுச்சு. நீங்க கூட வந்து என் ஒய்ஃப கூட்டிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இல்லையே அப்படிலாம் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து யாருன்னே தெரியாத மாரி வந்து பேசிட்டு இருக்கான். இவருக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு போலீஸ் வண்டி வருது. அப்ப போயிட்டு இந்த மாரி வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இது மாரி வந்து சொல்றாரு. உன் ஒய்ஃப் வந்து இந்த வண்டியில தான் போனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ட்ரக் ஃபுல்லா வந்து செக் பண்றாரு. அந்த பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இல்ல. சரின்னு சொல்லிட்டு லைசென்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு, அந்த அந்த ட்ரக் டிரைவர வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. "என்ன சார் இந்த மாரி அனுப்பிச்சு விட்டீங்க, அந்த வண்டியில தான் போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, "இல்ல நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் செக் பண்ணேன். அந்த வண்டியில எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நான் அனுப்பிச்சு விட்டேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரி எனக்கு புரியுது. உங்க ஒய்ஃப் வந்து காணோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இங்க பக்கத்துல வந்து என்னோட உயர் அதிகாரி இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாரி ஒய்ஃப் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் குடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. அப்ப போய் பார்த்தீங்கன்னா வந்து இது மாரி மிஸ்ஸிங்ன்னு சொல்லிட்டு நெறைய பேரோட ஃபோட்டோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து இருக்கு. இந்த ரோட்ல வந்து பல பேர் இந்த மாரி வந்து காணாம போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க ஒய்ஃப் வந்து கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க. அந்த கடைக்கே வந்து போயிட்டு வெயிட் பண்ணுங்க. மேபி அவங்க வந்து வரலாம். அப்படி வந்தாங்கன்னா வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே கடைக்கு வந்து திரும்ப போறாரு. அங்க போய் பார்த்தோம்னா வந்து யார் யார் வந்து போனாங்களோ வந்து பில்லுல வந்து அவங்களுடைய பேர் வந்து இருக்கு. சரி அப்படின்னா இவங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரும் அதுல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி வந்து கேட்குறாங்க. "அப்பன்னா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, டக்குனு அந்த பில்லெல்லாம் வந்து புடுங்கி வந்து பார்க்குறாங்க. இவருக்கு வந்து கடுப்பாயிடுது கடைக்காரருக்கு. கன் எடுத்து காட்டுறாரு. இவருக்கு வந்து பயமாயிடுது. சரி டக்குன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு, "போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு. அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் லூசு மாரி வந்து ஒருத்தன் கார் வந்து தொரத்திட்டு இருக்கான். அப்போ வந்து, "நீ தான் உங்க ஒய்ஃப காணோம்னு தேடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஃபோன வச்சுட்டு, "உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து பார்த்தியா ஒய்ஃப?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு, "ஆமா பார்த்தேன். அவங்க ஒரு லாரில வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லாரில ஏறி வந்து போயிட்டாங்க. எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, "அங்க கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு ஆறு வரும். அங்க தான் வந்து போனாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுகிட்ட எங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே பேசிட்டே வந்து இருக்காங்க. அப்போ வந்து அந்த கடைக்காரர் வந்து டக்குன்னு வெளிய வராரு. இந்த பையனுக்கு வந்து ஒரு மாரி ஆவுது. "இதுக்கப்புறம் உங்க கூட என்னால வந்து பேச முடியாது." அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. "ஏன் என்னாச்சு? வந்து இங்க நடந்தது வந்து நீ போலீஸ் கிட்ட சொல்லு. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "போலீஸா? அவங்களே வந்து அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இவரு கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சரி, அந்த ஆறு கிட்ட போய் பார்க்கலாம். அங்க ஏதாச்சும் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து
வந்து வண்டி எடுத்துட்டு நேரா வந்து போயிட்டே இருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா வந்து ரோட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கு. அப்படியே டக்குன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு வண்டி வந்து இடிக்க போனாங்கல்ல, அந்த வண்டிக்காரன் வந்து டக்குன்னு கன் எடுத்துட்டு "வண்டி விட்டு இறங்குடா" அப்படின்ற மாரி வந்து சொல்றான். இவருக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னடா இவன் வேற வந்து இருக்கிற பிரச்சனையில வந்து தொல்ல பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய டக்குன்னு திருப்பிட்டு அந்த அந்த ரோட் பிளாக்ன்னு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு நேரா வந்து போயிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மலை உச்சிக்கு வந்துட்டாரு. அங்க கீழ பார்த்தீங்கன்னா வந்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி பின்னாடி வேற இவன் வந்து கன் எடுத்து தொரத்திட்டு வரானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய ஆத்துக்குள்ளேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஆத்துல போயிட்டு வந்து கீழ விழுறாரு. தண்ணி வந்து அப்படியே ஆத்துல அடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்து போகுது. அப்பயும் விட மாட்டேங்கிறான். கன் எடுத்துட்டு வந்து சுடுறான். சரி ஓகே எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள பூந்து நீச்சல் அடிச்சு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சு நின்னு இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட கார வந்து ஆத்துலேருந்து வெளிய எடுக்குறாங்க. அப்போ வந்து பின்னாடிலேருந்து டக்குன்னு ஒருத்தன் வந்து இவர வந்து அடிக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா லூசு மாரி ஒருத்தன் வந்து அட்ரஸ் சொன்னானா, "இங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் வந்து அடிச்சிருக்கான். அடிச்சு ஒரு டிக்கிக்குள்ள தூக்கி போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மூஞ்சில தண்ணி ஊத்தி வந்து சொல்றாங்க இவன்கிட்ட. இந்த மாரி "உன் ஒய்ஃப் வந்து உன் அக்கவுண்ட்ல நெறைய பணம் இருக்கு" அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. "அந்த பணத்த வந்து நீ என்ட்ட திருப்பி குடுத்தீன்னா, உன்ன உயிரோட விட்டுர்றோம்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "பணமா? என் அக்கவுண்ட்ல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இருக்காதே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, "இல்ல உன் அக்கவுண்ட்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கரெக்ட்டான அமௌண்ட் வந்து உன் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க. எத்தன டாலர் அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இவருக்கு வந்து லைட்டா வந்து ஒரு மாரி ஆகுது. ஒருவேள நம்ம ஒய்ஃப் வந்து இவங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னா இவங்க வந்து உட்டுருவாங்க. அப்படி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, டக்குன்னு $90,000 அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. ஏன்னா வந்து அந்த டோனட் பாக்கெட்ல வந்து பிரைஸ் அமௌண்ட் வந்து $90,000 வந்து போட்டிருந்துச்சுல்ல. அத ஒரு வேள சொன்னோம் அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து பொய் சொல்லி சமாளிக்கிறதுக்கு வந்து வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி வந்து அவங்க வந்து பொய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் 90,000 சொன்ன உடனே, அத கடத்துனவனுங்களுக்குலாம் வந்து ஓகே இவங்க வந்து உண்மைய தான் சொல்றாங்க. உண்மையிலேயே இவங்க அக்கவுண்ட்ல வந்து $90,000 தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்துனவனோட ஹெட் கிட்ட போய் கூட்டிட்டு போறாங்க. அவரும் வந்து இது பாரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஒரு பேங்க் வந்து தெரியுதா? அந்த பேங்க்ல போயிட்டு நீ இப்பவே வந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம வந்து இவரும் வந்து போறாரு. போறதுக்கு முன்னாடி வந்து சொல்லி அனுப்புறாங்க. நீ என்ன பண்ணாலும் எங்க ஆளுங்க வந்து உன்ன வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்புறாங்க. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் கிட்ட போயிட்டு வந்து இந்த மாரி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. அதுக்கு இவ்வளோ பணம்லாம் வந்து உடனே வந்து தர முடியாது. நீங்க வந்து எங்க பேங்கோட கஸ்டமர் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து $500 தான் வந்து உடனடியா வந்து குடுக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அப்போ வந்து டக்குனு இவரு வந்து ஒரு பதட்டமா வந்து இருக்காரு. பேங்க் மேனேஜர் வந்து கேட்குறாரு, "நீங்க வந்து ஓகேவா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து "நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. "நீங்க வந்து எழுதிட்டே இருங்க. என்ன பார்க்காதீங்க. நான் வந்து சொல்லிடுறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப டக்குனு வந்து பேங்க்லேருந்து ஒருத்தன் வந்து மேனேஜர் கிட்ட பேச்சு குடுக்குறான். இவருக்கு வந்து ஒரு மாரி வந்து பயமாயிடுது. ஒருவேளை இவன் வந்து அவங்க ஆளா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து சொல்றத வந்து நிப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் பணம் வந்து குடுங்க அப்படின்ற மாரி வந்து மத்தபடி சம்மந்தமே இல்லாம வந்து பேசிட்டு இருக்காரு. மேனேஜருக்கு வந்து ஒரு மாரி வந்து புரிஞ்சிருது. சரி ஓகே இந்த மாரி இவங்க வந்ததுனால தான் இவரு வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு நைஸா போயிட்டு வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. இந்த மாரி ஏதோ தப்பா இருக்கு. இவருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி போலீஸும் வந்து நான் வரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்குள்ள இவரும் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அங்க ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஒண்ணும் பெருசா வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் இவரு டேபிளுக்கே வந்து உட்கார்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 100 ரூ. 200 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீட்ல வந்து எழுதியிருக்கு. அந்த சீட்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்ப ரூ. 100 கட்டுனா வந்து அந்த மேல வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருப்பாங்க. அது மாரி வந்து அந்த சீட்டெல்லாம் வந்து இவரு வந்து ஆட்டைய போட்டுடுறாரு. இவரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்து இவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு ரூபாயா வந்து ரூ. 1 நோட்டா வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிறாரு. பார்த்தா நெறைய பணம் இருக்கிற மாரி இருக்கு. அதுக்கு மேலலாம் வந்து ரூ. 100 வந்து மேல அந்த பேப்பர வந்து வச்சுட்டாரு. எடுத்துட்டு வந்து பணத்த எடுத்துட்டு வெளிய வராரு. இவங்க ஆளும் வந்து சொல்லிடுறாங்க, "பணம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு வெளிய வந்துட்டே இருக்கும்போது வந்து ஒரு டெலிஃபோன் பூத்ல வந்து ஃபோன் வருது. டக்குனு வந்து இவரு எடுத்து பேசுறாரு. இந்த மாரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவரும் அங்க போய் பார்த்தோம்னா வந்து ஒரு வண்டி வருது. வண்டியில வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர்கிட்ட இருக்க பணத்த வாங்கிட்டு, இவருக்கு வந்து கையெல்லாம் வந்து கட்டி போட்டு வண்டியில வந்து படுக்க போட்டு வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. பேங்க்லேருந்து ஒரு சின்ன கத்தி மாரி வந்து எடுத்து வச்சிருந்தாரு. அத வச்சு அந்த கட்டி போட்டிருந்த கயிற வந்து அப்படியே வந்து லைட்டா வந்து கட் பண்ணி விட்டாரு. அந்த கேப்ல இவரு குடுத்த பணத்தெல்லாம் வந்து அவன் வந்து பார்க்குறான். எல்லாமே ரூ. 1 இருக்கு. ரொம்ப ஷாக் ஆயிட்டான். என்னன்னு சொல்லிட்டு இவர்ட்ட இருந்து டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது, இவரு வந்து செம்மையா வந்து அடிச்சு வந்து அவன கட்டி போட்டுடுறாரு. அவன்கிட்ட ஒரு கன் இருந்துச்சு. கன்ன வந்து கையில எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது எய்த்தாப்ல அந்த போலீஸ்கார் வராரு. போலீஸ்கார் வந்தவுடனே, "ஆஃபீசர் இந்த மாரி என் ஒய்ஃப இவன் தான் கடத்தி வச்சிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போறாரு. இவர் கையில கன் இருந்த உடனே போலீஸ்கார் வந்து பயந்துட்டாரு. டக்குனு வந்து கன்ன தூக்கி கீழ போடு மொதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு கன்ன போட்டு இவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. ஆனா, அந்த போலீஸ்காரன் வந்து எதுவுமே வந்து கேட்கல.
கேட்கல. பொதுவா வெளிநாட்டுல பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டுக்காரனா வந்து கொஞ்சம் எளக்காரமா தான் வந்து பார்ப்பாங்க. லோக்கல் ஆள் வந்து தப்பே பண்ணாலும் அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரு வெளிநாட்டுக்காரு அப்படின்றதுனால இவரு சொல்றத பெருசா வந்து கண்டுக்கவே இல்ல. இது மாரி வந்து பேசிட்டே இருக்காரு. "என்ன ஆஃபீசர் நான் சொல்றத வந்து கேட்கவே மாட்றீங்க" அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அந்த கடத்தல்காரன் இவரு கட்டி வச்சிருந்த அந்த டேப்பெல்லாம் வந்து பிச்சு விட்டுட்டு, கால்ல இன்னொரு கன்னு வச்சிருந்தான். அத எடுத்து வந்து போலீஸ்காரன வந்து டக்குன்னு வந்து சுட்டுர்றான். அவரும் கீழ விழுந்துட்டாரு. இத பார்த்த நம்ம ஹீரோ பயந்து வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடுல பூந்து ஓடுறாரு. வில்லன் வந்து ஹீரோவ சுடுறதுக்காக வந்து கன்ன வந்து நீட்டுறான். டக்குன்னு இன்னொரு கன் வந்து வில்லன வந்து ஹெட்ஷாட் வந்து போடுது. யாருன்னு பார்த்தா நம்ம போலீஸ்கார் வந்து உயிரோட தான் இருக்காரு. ஏன்னா அவருடைய ஷோல்டர்ல தான் வந்து புல்லட் பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் வயர்லெஸ்ல தன்னோட சீனியர் ஆஃபீசர்ஸ்க்கு இந்த மாரி வந்து அடிபட்டுருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. ஹீரோவும் வந்து பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. இவருக்கு வந்து புல்லட் பட்டுருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்றாரு. நீங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, பதில் எதுவும் சொல்லாம இவரு வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பெட்ரோல் பங்க்ல அந்த மெயின் வில்லன் வந்து யார்கிட்டயோ ஃபோன்ல வந்து பேசிட்டு இருக்கான். அவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்நேரம் வந்து பணத்த எடுத்துட்டு வந்திருக்கணும். பட் இன்னும் அவன் வந்து வரல. ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு நியூஸ் வந்து கிடைச்சுச்சு. ஒரு போலீஸ்காரன வந்து யாரோ சுட்டுட்டாங்க. அதனால நீ வந்து ஒண்ணு பண்ணு. அவனோட ஒய்ஃப கூட்டிட்டு நம்ம ஏரியாக்கு வந்துரு. நம்ம ஃப்ரீசர்ல போட்டு வந்து மறைச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து பணத்த எடுத்துட்டு வந்து திரும்ப குடுத்தா தானே வந்து ஒய்ஃப விடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த வில்லன தேடி தான் வந்து நம்ம ஹீரோ வந்திருக்காரு. இவன் ஃபோன் பேசுனது வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டுடுறாரு. சரி அப்பனா வந்து இவன ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம். ஈஸியா வந்து நம்ம ஒய்ஃப வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வில்லனோட லாரி பின்னாடியே ஏறி வந்து வில்லனோட வீட்டுக்கே வந்து அவருக்கே தெரியாம வந்து போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா அந்த வில்லனோட ஒய்ஃபும் பையனும் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த வில்லன் வந்து கெட்டவன் அப்படின்ற விஷயம் வந்து தெரியாமலே வந்து இருக்கு. பையன் வந்து ஆசையா வரான். அவங்க ஒய்ஃபும் வந்து நீங்க அடுத்த வாரம் தான் வருவீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இல்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க. அதனால வந்து நீ சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லனோட வீட்டு மேல வந்து ஏறுறாரு. மேல வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வெளியில எட்டி பார்க்குறாரு. அப்ப நம்ம ஹீரோயின ஒரு மூட்டை மாரி வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து உயிரோட இருக்காங்களான்னு கூட வந்து அந்த வில்லனுக்கு வந்து தெரியல. தட்டி தட்டி பார்க்குறாங்க. எந்திரிக்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்ல தூக்கிட்டு போய் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாமூச்சான்னு வந்து துடிக்கிறாங்க. வில்லன்லாம் வந்து பயந்துடுறாங்க. பயத்துல அப்படியே கீழ போட்டுறாங்க. மூட்டை வந்து பிரிஞ்சிடுது. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜன்னல் வழியா வந்து பார்த்துடுறாங்க. சரி ஓகே. நம்ம ஹஸ்பண்ட் எப்படி நம்மள வந்து காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. டக்குனு வந்து அமைதியாயிடுறாங்க. வில்லனுங்க வந்து ஹீரோயின தூக்கிட்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃப்ரீசர்க்குள்ள வந்து போட்டுடுறாங்க. பூட்டிட்டு வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஒர்க் ஷாப் மாரி இருக்கு. அத மூடிட்டு வந்து வில்லன்லாம் வந்து வெளிய போயிடுறாங்க. இவரு வந்து அந்த ஜன்னல் வழியால உள்ள போயிட்டு வந்து ஹீரோயின காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாரு. ஆனா வந்து பூட்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. பூட்ட வந்து உடைச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து உடைக்கவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி சாவி இங்க தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்க்குறாரு. ஏன்னா உடைச்சோம்னா வந்து சத்தம் கேட்டு அவங்க வந்துருவாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கார்ல போய் பார்க்குறாரு. கார்ல வந்து கன் இருக்கு. சரின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வந்து வில்லன் வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "சாவிய குட்றா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமா வந்து கன்ன காட்டி வந்து கேட்குறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கொலைகாரன், கிட்னாப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படி கன்ன காட்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த வில்லனோட பையன் வந்து இன்னொரு கன் எடுத்துட்டு வந்து ஹீரோ பின்னாடி வந்து வைக்கிறான். எங்க அப்பா எப்போதுமே கன்ன வந்து லோட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. எங்க அப்பா இல்லாத நேரத்தில யாராவது வந்து இந்த மாரி மிரட்டுனா வந்து சுட சொல்லி வந்து சொல்லிக் குடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவ பார்த்து அந்த குட்டி பையன் வந்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்து கன்ன கீழ போடு. உங்க அம்மாவ நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து நம்ம வில்லன் வந்து சொல்றாரு, இல்ல அவன் வந்து பொய் சொல்றான். நீ வந்து உடனே வந்து அவன சுட்டுரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பையனுக்கு ஷூட் பண்றதுக்கு பயமா இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த கன்ன வந்து லைட்டா வந்து தட்டி விடுறாரு. தட்டி விட்ட உடனே அந்த புல்லட் வந்து வில்லன் குரூப்ல இருக்கிற ஒருத்தன் மேல வந்து பட்டுருது. அதுக்கப்புறம் எல்லாரையும் அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட ஒய்ஃப் மட்டும் கூட்டிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு வந்து போறாங்க. அப்ப போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அந்த வில்லனும் வந்து கூடயே வந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்க ஜஸ்ட் அந்த செயின மட்டும் கொஞ்சம் புல் பண்ணு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. செயின புடிச்சு இழுத்த உடனே லைட் எரியுது. அந்த ஃப்ரீசர் பாக்ஸ வந்து தொறங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து வில்லன் கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. என் ஒய்ஃப் உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கோ. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து உன்ன சுட்டுருவேன் அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாரு. வில்லனோட ஒய்ஃப் வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ தொறந்த உடனே ஹீரோயின் வந்து உயிரோட தான் வந்து இருக்காங்க. உடனே ஓடி வந்து ஹீரோவ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் கீழ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்ல எல்லா வில்லனையும் போட்டு வந்து பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இன்னும் ஒருத்தன் வந்து வெளியில இருக்கான். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கார்ல போய் பார்க்குறாங்க. கார்ல எந்த கார்லயும் வந்து சாவி இல்ல. கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு வீடு மாரி இருக்கு. அந்த வீடு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கார் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து
அந்த ஒருத்தன் வந்து வெளியில இருந்தானா, அவன் போய் எல்லா வில்லனையும் வந்து தொறந்து விட்டுர்றான். தொறந்து விட்ட உடனே ஒரு லாரி எடுத்துக்கிட்டு வேகமா வந்து அந்த வீட்ட வந்து இடிக்கிறாங்க. வெளிநாட்டுல எல்லாம் மரத்துல தானே வீடு இருக்கும். வீடுலாம் வந்து அப்படியே வந்து நொறுங்கிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டும் ஒரு ஓரமா இருந்ததுனால வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து கார் சாவி வந்து கிடைச்சது. லாரிய திருப்பிட்டு மறுபடியும் வில்லன் வந்து கார் மேல இடிக்கிறதுக்காக வேகமா வரான். கடைசியில வந்து கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. டக்குன்னு வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே எல்லா வில்லனும் ஆளுக்கு ஒரு காரு, லாரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவ வந்து துரத்திட்டு வராங்க. இவரு வந்து வேகமா வந்து போயிட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி கன் எடுத்து வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு வில்லன்காரன் நம்ம ஹீரோ வந்து காலி பண்றாரு. கடைசியா அந்த மெயின் வில்லன் மட்டும் பெரிய லாரியில வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். பாலத்துல திரும்பும்போது லாரி வச்சு வேகமா இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார் வந்து திரும்பிடுது. அப்படியே வந்து தள்ளிட்டு போய் நம்ம ஆத்துல வந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து வேகமா வந்து தள்ளிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து கார்ல இருந்து வெளிய வந்து வில்லனை வந்து அடிச்சிட்டு இருக்காரு. வில்லன் வந்து ஸ்டீரிங் அப்படி இப்படி திருப்புனதுல லாரி வந்து ஆத்துல வந்து விழுக மாரி வந்து போகுது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கம்பி மாரி இருக்கு. அதுல மாட்டிட்டு வந்து லாரி வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து வில்லன் 2 பேருமே வந்து கீழ விழுவுற மாரி வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் வந்து மேல ஏறிட்டாங்க. மேல ஏறி பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன ஃபைட் வந்து நடக்குது. வில்லன் கையில வந்து ஒரு சங்கிலி இருக்கு. அத வச்சு மாத்தி மாத்தி வந்து அடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த சங்கிலிய டக்குன்னு கையில வந்து இறுக்கமா வந்து புடிச்சிடுறாரு. புடிச்சு வந்து வெடுக்குன்னு இழுத்த உடனே நம்ம வில்லன் வந்து அப்படியே கீழ விழுந்துடுறாரு. ஒரு வழியா வில்லன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்துறதுக்காக வராரு. அப்ப ஹீரோயினோட கால் வந்து நல்லா வந்து மாட்டிட்டு இருக்கு. எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கார விட்டு வெளிய வந்துட்டாங்க. வெளிய வந்து அந்த வில்லன பார்க்குறாங்க. அவன் இன்னும் சாகாமலே தான் வந்து இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து லாரி வந்து மாட்டிட்டு இருக்குல்ல, ஒரு லிவர் மாரி இருக்கு. அத எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்ட உடனே அந்த லாரி போயிட்டு அப்படியே அந்த வில்லன் மேல போயிட்டு வந்து விழுவுது. அவன் உடல் நசுங்கி வந்து இறந்து போயிடுறான். அதோட இந்த படம் வந்து முடியுது. தன்னோட ஒய்ஃப் வந்து காணாம போயிருந்தாலும் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சதுனால தான் வந்து இந்த படத்துக்கு வந்து விடாமுயற்சின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க.